கனித்தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் நண்பர் கனிவளவர். ஒரு சின்ன பையன் பல பேரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செஞ்சிருக்கான் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயம் நீங்க நம்பிதான் ஆகணும். அப்படி ஒரு சிறுவன், அதாவது 15 வயசு கூட ஆகலாம், அந்த சிறுவன் பல பேரிடம் ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்திருக்கான். அந்த மோசடி எப்படி நடந்தது, எப்படி இது வெளிவந்தது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். குடுவை அன்பு செல்வன் அப்படின்ற பேர்ல சமூக வலைதளங்கள்ல இயங்கி வரக்கூடிய இந்த சிறுவன் அர்ப்பணிப்பு மிக்க ஒரு விஜய் ரசிகனா தன்னை காமிச்சிருக்கான். முக்கியமா இப்ப விஜய் ரசிகர்களை டார்கெட் பண்ணா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான மனநிலை அவனுக்கு தோன்றியிருக்கு. முதல்ல விஜய் அந்த கட்சியுடைய துண்டை மேல போட்டுக்கிட்டு பல வீடியோக்களை போட்டிருக்கான். இதுல முக்கியமா குறிப்பா பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, விஜயுடைய ஜனநாயகம் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறான். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீ உண்மையா போனையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவருடைய ஃபாலோவர்ஸ். அதுக்கு அழுது ஒரு வீடியோ போடுறான். இந்த 2 வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க. ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கடைசி நேரத்துல டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஃபேமிலி, கடைசியில நம்மளுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபேமிலிஸ். அதுவும் இல்லாம நான் இப்பதான் ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறேன் ஃபேமிலிஸ். அதுவும் நம்ம தளபதி விஜய் ஆடியோ லான்ச் பாக்குற கட்டி போறேன் ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபேமிலிஸ். நானும் இப்ப மலேசியாக்கு கிளம்பிட்டேன். ஃபேமிலிக்கு சொன்னா நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு அங்க வந்து மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலிஸ், நான் வந்தேனா இல்லையான்னு. என்னோட ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் தெரியும் ஃபேமிலிஸ், நான் அந்த மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு வந்தேனா இல்லையான்னு. அது என்னாச்சுன்னா, அங்க நிறைய கூட்டம் வந்ததுனால சின்ன பசங்க உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபேமிலிஸ். ஆனா நான் ஒரு யூடியூபரா, அதுக்காண்டி நான் இவ்வளவு சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன். நான் தளபதி விஜயா நான் பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் வந்தேன்னு சொன்னோன்னு என்னைய சரி தம்பி நீ உள்ள போய் வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஃபேமிலிஸ். அதனாலதான் நீங்க சொல்லுவீங்க என்னடா எல்லாம் ஃபேக்கு, இதுல எதுக்குடா நீ வரவே இல்லைன்னு கேட்டா, இல்ல ஃபேமிலிஸ் இதுல வீடியோல இப்ப நான் வந்துட்டேன்னா ரொம்ப இஷ்யூ ஆயிரும் ஃபேமிலிஸ். உள்ள எந்த சின்ன பசங்களும் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி சின்ன பசங்க மட்டும் எப்படி வந்தான்னு கேட்டாங்கன்னா ரொம்ப இஷ்யூ ஆயிரும் ஃபேமிலிஸ். அதனாலதான் ஃபேமிலிஸ் நான் வீடியோல வரல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவன் அங்க போல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, விஜய் பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி போட்டோவையும் போட்டிருக்கான். அது ஏஐ மூலமா கிரியேட் பண்ண போட்டோ அப்படின்றது மக்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. சமூக வலைதளம் மூலமா சம்பாதிச்ச பணத்துல அம்மாவுக்கு ஒரு காரை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான். இந்த வீடியோ தான் மிகவும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இதை சில ஊடகங்களே இது உண்மை அப்படின்னு நம்பி அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. இவன் எப்படி இந்த மோசடியில ஈடுபட்டிருக்கான் அப்படின்னா, சதுரங்க வேட்டையை நீங்க படம் பார்த்துருக்கீங்கன்னா, ஆசையை தூண்டி ஆசையை ஏற்படுத்தி அவளை மோசடி வலையில சிக்க வைக்கிறத அந்த ஒரு பாணியை தான் கடைபிடிச்சிருக்கான். மக்கள்கிட்ட ஒரு முதல்ல ஆசையை தூண்டுறது, அதாவது நீங்க இவ்வளவு கொடுத்தா அவ்வளவு வரும், நான் பெட்டிங் ஆப்லாம் ப்ரொமோட் பண்றேன், பெட்டிங் ஆப்ல இது பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும், 2000 ரூபாய் கொடுத்தா 4000 ரூபாய் கிடைக்கும், இப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கான். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புங்க அப்படின்னு. அவன் அதை நம்பி பல பேர் அவனுக்கு காசு அனுப்பிச்சிருக்காங்க. காசு அனுப்பின பிறகு திரும்ப ஃபோன் பண்ணி உங்களுக்கு காசுலாம் போயிடுச்சு, திரும்ப அனுப்புங்க, உங்களுக்கு இன்னும் டபுளா தரும் காசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதே நம்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த உண்மை எப்ப தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஒரு இன்ஃபுளுசர்கிட்டே, அதாவது யூடியூப் இன்ஃபுளுசர்கிட்டயே மோசடி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அவன் காசை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி செஞ்சிருக்கான். தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதாவும் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய உண்மை முகம் வெளியே தெரிய வந்திருக்கு. பல பேர்கிட்ட இவன் இந்த மாதிரி காசை மோசடி பண்ணி வாங்கியிருக்கான். இதுக்கு அவன் பயன்படுத்திக்கிட்டது விஜய் ரசிகர் அப்படின்ற ஒரு போர்வையை அவன் பயன்படுத்திருக்கான். இன்னொரு விஷயம், விஜய் ரசிகர்கள் அவனோட எளிதில் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விஜய் ரசிகர்களை நம்ம தற்குறி அப்படின்னு சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம் மற்றவங்க சொல்ற மாதிரி. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஏமாந்தவங்க பல பேர் விஜய் ரசிகர்களா இருக்காங்க. அப்ப விஜய் மீது அவங்களுக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு மோகம் இருக்குன்னு பார்த்தாங்க. நீங்க பல பேட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு புருஷனே வேணாம் அப்படின்ற சொல்ல மாதிரியான பேட்டிகள்லாம் பார்த்துருக்கீங்க. குழந்தைகள் எல்லாம் கூட பரவாயில்ல, நான் ஒன்னாரு குழந்தை பார்த்துக்குவேன், அந்த மாதிரியான வீடியோ, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, மூர்க்கத்தனமான விஜய் ரசிகர்கள் உங்ககிட்ட நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இப்ப இந்த மோசடிலாம் வெளிவந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்றான் அந்த பையன் அப்படின்னு பல பேர் அதை சொன்ன பிறகு என்ன பண்ணியிருக்கான்,
நீங்க வந்து நான் காசு வாங்கினவங்களாம் திரும்ப கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க வந்து காசு வாங்கி நான் உங்ககிட்ட காசு வாங்கியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு காசு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்கா. இப்போ ரீசெண்டா ஒரு கார் எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தா ஃபேமிலிஸ். அந்த வீடியோவுக்கு எல்லாரும் பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். அவ்வளவு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிருந்தா ஃபேமிலிஸ். அதுல ஒரு 10-20 பேருக்கு மணி லாஸ் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ். இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் பேருக்கு இப்போ எல்லாத்துக்கும் மணி கொடுத்துட்டு இருக்கேன் ஃபேமிலிஸ். கொஞ்சமா இன்னும் யாரெல்லாம் மணி லாஸ் ஆயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களோட அமௌண்ட்டை போட்டு விட்டுருக்கேன் ஃபேமிலிஸ். திருத்தணியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கொடூரமான சம்பவம். அதுக்கு இதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ஒரு வகையான கொலை வெறி தாக்குதல் அப்படின்னா இது ஒரு வகையான கொள்ளை வெறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் சிறுவர்கள் செல்லக்கூடாது, அவர்களை நல்வழிப்படுத்தணும். அதற்கான முறையான கவுன்சிலிங்கள் அவர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடியவங்க கவனமா இருக்க வேண்டும். எதுக்கு நம்ம கிட்ட காசு கேட்கிறாங்க, இது உண்மையா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு செய்தி ஒரு உண்மையான செய்தியா இருந்தா கூட இது உண்மையானா அப்படின்ற ஒரு கிராஸ் செக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்று ஊடகங்களும் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது கனிவளவன்.